Hi friends, welcome to Tutors Funny channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற விஷயம் வந்து WOP கான்செப்ட்ல வந்து என்கேப்சுலேஷன் கான்செப்டை தான் நம்ம பார்க்க போறோம். இது ரொம்ப முக்கியங்க. நமக்கு வந்து டேட்டா வந்து ப்ரொடெக்ஷன் பண்றதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான கான்செப்ட் இதுதான். இப்போ நீங்க வந்து நம்மளோட டியூட்டர்ஸ் ஃபனி சேனல் நம்ம டியூட்டர்ஸ் ஃபனி வெப்சைட்டுக்கு நீங்க விசிட் பண்ணிட்டு இதில் போயிட்டு பாருங்க. ஜாவா ஃபார் பிகினர்ஸ்ன்றத லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் நீங்கள் பார்க்கறதா இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா கீழே வந்தீங்கன்னா என்கேப்சுலேஷன், ரைட்? இப்போ இது வந்து நம்மட 10வது பாடமாக இதில் தான் இருக்குது. ஜாவாவில் வந்து கம்ப்ளீட்டான அந்த வீடியோ இதில் வந்து நான் உங்களுக்கு வந்து 1 by 1 வந்து எல்லாம் விளங்கப்படுத்திட்டு வந்திருக்கீங்க. பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸ், ஆப்ரேட்டர், ஸ்கேனர்ஸ், லூப்ஸ் எல்லாம் இருக்குது. இல்லை ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் கான்செப்ட் வந்து இன்னைக்கு நம்ம பார்ப்போம் என்கேப்சுலேஷன். இது நான் கிளிக் பண்ணுறேன், ரைட்? இப்போ என்கேப்சுலேஷன்னா என்னன்னா, இதுக்கு நம்ம சொல்கிறது வந்து சிம்பிளான மீனிங் தான் பண்ணியிருக்கேன். டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆர் டேட்டா ரெப்ஸ் called as encapsulation, right? Encapsulation implies that the non-essential data hidden from the user and access to provide the essential data. இல்லை என்ன அர்த்தம்னா சிம்பிளா, அதாவது வந்து முக்கியமான விஷயத்தை மட்டும் நீங்க யூசருக்கு கொடுங்க, முக்கியமில்லாத விஷயத்தை வந்து ஹைட் பண்ணுங்கன்ற மீனிங் தான் என்கேப்சுலேஷன். இப்போ நான் சாதாரணமாக ஒரு சின்ன ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு கேப்சூல், நம்ம வந்து அன்றாட ஒரு மருந்து எடுக்க போனோம்னா ஒரு டாக்டர்கிட்ட நம்மளுக்கு ஒரு கேப்சூல் கொடுப்பாரு. கேப்சூல், ரைட்? இப்போ இந்த கேப்சூலை பார்த்தீங்கன்னா, இந்த கேப்சூல் நான் வந்து இப்போ ஒரு இமேஜில் எடுத்த கேப்சூல் இமேஜஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கேப்சூலில் வந்து பாருங்க, இதில் பாருங்க, இந்த கேப்சூலை எடுத்தீங்கன்னா ஒரு மிக்ஸ்ட் மெடிசின் சேர்த்துருப்பாங்க. அதாவது ஒரு சிங்கிள் ப்ராடக்டாக உங்களுக்கு அந்த உங்களுக்கு வந்து அதை டாக்டர் வந்து கொடுத்துருப்பாரு குடிக்கிறதுக்கு. அப்போ இதில் வந்து சரியாக நிறைய மிக்ஸ் மெடிசின்ஸ் வந்து சேர்த்து செய்யப்பட்ட ஒரு ஒரு கலவை தான் என்னது கேப்சூல், ரைட்? ஒரு சிங்கிள் ப்ராடக்டாக அவங்களுக்கு கொடுத்துருவாரு யூஸ் பண்ணுறதுக்கு. அது உங்களுக்கு தேவையில்ல, அதுக்கு என்னென்ன மெடிசின் கலந்துருக்காங்க அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து சொல்ல மாட்டாங்க. ஓகே, உங்களுக்கு ஒரு சிங்கிள் ப்ராடக்டாக கொடுப்பாங்க, உங்களுக்கு ஒன்று தேவை, அதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான், ரைட்? அதே மாதிரி தான், ஏன்னா மற்ற அதுக்குள்ள இன்டர்னல் ப்ராடக்ட்ஸ் அந்த மெடிசின்ஸ் எல்லாம் வந்து ஹிடன் பண்ணியிருக்கும். அதே மாதிரி தான் உங்களுக்கு ஒரு வாஷிங் மிஷின். இப்போ வாஷிங் மிஷினை நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு என்ன, அதில் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த வாஷிங் மிஷினை நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்ற மட்டும்தான் ஒரு கைடன்ஸ், ஒரு கைட் மாதிரி ஒரு இது புக் ஒன்று கொடுப்பாங்க. அந்த கைடில் போயிட்டு நீங்கள் அந்த வாஷிங் மிஷினை எப்படி ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது, எப்படி நம்ம வந்து துணி வந்து போட்டு எப்படி அதை வந்து மேனேஜ் பண்ணுறது, அதுக்கான ஆப்ஷன்ஸை மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு உள்ள இன்டர்னல் ப்ராடக்ட்ஸ், அதுக்கு உள்ள வாட்டர் சப்ளை எப்படி மேனேஜ் ஆகுது, பவர் சப்ளை உள்ளுக்கு எப்படி மேனேஜ் ஆகுது, அந்த இன்டர்னல் ப்ராசஸ் எல்லாம் வந்து அவங்க ஹிடன் பண்ணியிருப்பாங்க. அதான் என்ன மீனிங்னா, அதாவது எசென்ஷியல் திங்ஸ், அதாவது முக்கியமான விஷயத்தை மட்டும் யூசருக்கு கொடு, முக்கியம் இல்லாத விஷயத்தெல்லாம் வந்து ஹைட் பண்ணு. அதுதான் மீனிங் வந்து என்கேப்சுலேஷன். எல்லா விஷயத்தையும் நீங்க யூசருக்கு வந்து கொடுக்கறது இல்லை, ரைட்? அதாவது முக்கியமான விஷயத்தை மட்டும் யூசருக்கு கொடு, முக்கியம் இல்லாத விஷயத்தெல்லாம் யூசருக்கு வந்து ஹைட் பண்ணு. இதுதான் மீனிங் வந்து என்கேப்சுலேஷன். ரெண்டு எக்ஸாம்பிள் விளங்கப்படுத்தேன். ஒன்று வந்து கேப்சூல்ஸ், மற்றது வாஷிங் மிஷின், ரைட்? இப்போ கேப்சூல் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தது என்ன, நமக்கு வந்து ஒரு சிங்கிள் ப்ராடக்டாக கேப்சூலை கொடுத்துருவாங்க. உங்களுக்கு என்னென்ன அதில் சேர்த்துருக்காங்க, மிக்ஸ் மெடிசின் சேர்த்துருக்காங்க, அதெல்லாம் வந்து நமக்கு சொல்ல வேண்டிய விஷயம் இல்லை, ரைட்? அதே மாதிரி தான் என்னது வாஷிங் மிஷினுக்கும் நமக்கு ஒரு சிங்கிள் ப்ராடக்டாக வாஷிங் மிஷினை கொடுத்துருவாங்க, நமக்கு ஒரு கைடன்ஸ் கொடுத்துருப்பாங்க எப்படி ஒர்க் பண்ணணுன்றது தான். உள்ளுக்கு உள்ள அது எலக்ட்ரிசிட்டி எப்படி ப்ராசஸ் ஆகுது, அதை வேற இன்டர்னல் ப்ராசஸ் எல்லாம் எப்படி ப்ராசஸ் ஆகுதுன்றலாம் நமக்கு தேவை, ஒரி பண்ண வேண்டிய விஷயம் இல்லை. இதுக்கு தான் சொல்றது வந்து என்கேப்சுலேஷன், ரைட்? ஓகே, இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, when you plug in the washing machine, switch on, right? Washing machine start function, the functions 10 user need to know, right? இதுக்கு தான் நமக்கு வந்து தேவை, right? The end user need not know the working principle of the washing machine to convert the electricity such a power, right? அதாவது யூசருக்கு வந்து இந்த எலக்ட்ரிசிட்டி பவர் எப்படி சப்ளை ஆகுது அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நமக்கு தேவையில்லைன்றத இங்கே நான் சொல்லியிருக்கேன், ரைட்? Switch of the washing machine and calculate the complex process of conversion the electricity into the power, right? இந்த மாதிரி தான் நமக்கு வந்து என்கேப்சுலேஷன்ற விஷயம் வந்து நமக்கு ஒர்க் பண்ணுது, ரைட்? இது ரொம்ப முக்கியம். அடுத்த விஷயம் என்கேப்சுலேஷன்ல how to create the fully encapsulated class, ரைட்? இப்போ நம்ம வந்து அதை எப்படி செய்யறதுன்றதை பார்ப்போம் வித் எக்ஸாம்பிளோட. இப்போ நான் வந்து இன்டெல்ஜே ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீங்கள் இன்டெல்ஜே வந்து ஓப்பன் பண்ணிக்கிறீங்க, ஏன்னா இன்டெல்ஜே வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிறீங்க உங்கள் மிஷினில். அதான் ரொம்ப முக்கியம் ஜாவா செய்யறதுக்கு.
ரைட். இப்போ இதில் போயிட்டு அந்த ஃபுல் நியூ ப்ராஜெக்டை நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் போயிட்டு ஜாவா 17 கிளிக் நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் இங்கே வந்து டபிள்யூபின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் ஒன்று போட்டுக்கிறேன். ரைட். இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபர்ஸ்ட் வந்து எஸ்ஆர்சி ஃபோல்டரில் ரைட் கிளிக் பண்ணி இங்கே நான் வந்து ஒரு கிளாஸ் ஒன்று எடுக்க போகிறேன். என்ன கிளாஸ் எடுக்க போகிறேன்னா கஸ்டமர் அது மெயின். ரைட். ஆனால் கஸ்டமர்னு சொல்லி கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுற லெட்டர் என்னன்னா கஸ்டமர். இந்த லெட்டர் ஷுட் பி கேபிட்டலில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். இதை டபுள் கிளிக் பண்ணால் அந்த கிளாஸஸ் வந்து கிரியேட் ஆயிரும் கஸ்டமர்னு. இந்த கிளாஸ் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா எப்படி ஒரு கிளாஸ் வந்து ஃபுல்லி என்கேப்சுலேட் கிளாஸாக நம்ம பண்ணுறதுன்னா ஃபர்ஸ்ட் கிரியேட் த ப்ரைவேட் அட்ரிபியூட்ஸ். ப்ரைவேட் அட்ரிபியூட்ஸ்னால் நம்ம வந்து அந்த கிளாஸுக்கு மட்டும் தான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம், வெளியில் யூஸ் பண்ணலாம் தான் ப்ரைவேட். இப்போ நீங்கள் வந்து ப்ரைவேட்னா வந்து நம்மளோட சொந்தமானது. இப்போ நம்மகிட்ட ஒரு ஷூ ஒன்று வாங்கினா அது நம்மளோட ப்ரைவேட். பப்ளிக் ப்ராப்பர்ட்டினா நம்ம பப்ளிக் யார் வேணால் யூஸ் பண்ணலாம். அப்போ ப்ரைவேட். அப்போ ஃபுல்லி அட்ரிபியூட்ஸ் என்கேப்சுலேஷன் கிளாஸாக மாற்றுறதுன்னா ஃபர்ஸ்ட் அந்த கிளாஸை வந்து நம்ம ப்ரைவேட் அட்ரிபியூட்ஸாக மாற்றணும். ரைட். இப்போ ப்ரைவேட் அட்ரிபியூட்ஸை மாற்றுறேன் என்ன பண்ணணும்னா அந்த பார்த்தீங்கன்னா நான் எழுதியிருக்கேன் பாருங்கள் கீழே. அதை எப்படி மாற்றணும் எல்லாத்துக்கும் மேக் த வேரியபிள்ஸ் ஆஸ் ப்ரைவேட். எல்லா வேரியபிள்ஸ் நம்ம என்ன பண்ணணும் ப்ரைவேட் வேரியபிள்ஸாக பண்ணணும். பார்ப்போமா எப்படின்னு நேம் அட்ரஸ் ஃபோன் நம்பர்னு 3 வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். அப்போ அதை எப்படி பண்ணுறதுன்னா இப்போ நேம்னா என்னது டேட்டா டைப் என்ன ஸ்ட்ரிங். முதல்ல நேம் ஸ்ட்ரிங் நேம். அடுத்தது என்னது நேம். அடுத்தது வந்து ஸ்ட்ரிங். அடுத்தது வந்து அட்ரஸ் ஸ்ட்ரிங். அடுத்தது வந்து என்னது இன்ட் வந்து மொபைல் நம்பரை ஃபோன் நம்பரை கொடுக்குறேன். ரைட். இப்போ இதுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நான் வந்து ஃபுல்லி அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸாக மாற்றுறதுக்கு நம்ம வேரியபிளுக்கு முன்னுக்கு நம்ம வந்து ப்ரைவேட்ன்ற கீவேர்டை நம்ம சேர்த்துக்கணும். இதை தான் நான் சொல்லியிருக்கேன். அதாவது ப்ரைவேட்ன்றதை வந்து நம்ம ஆக்சஸ் ஸ்பெசிஃபைன்னு சொல்லுவோம். ரைட்டா ஆக்சஸ் ஸ்பெசிஃபை. நல்லாச்சா? இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம். எப்படி ஒரு கிளாஸை வந்து ஃபுல்லி அப்ஸ்ட்ராக்ட் என்கேப்சுலேஷன் கிளாஸாக மாற்றணும். ரைட். அடுத்த விஷயம் நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம கன்ஸ்ட்ரக்டர் ஆட் பண்ணணும்னு ரெண்டாவது விஷயம். அதாவது நோ ஆர்ச் கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் ஃபுல் ஆர்ச் கன்ஸ்ட்ரக்டர். ரைட். அதாவது நோ ஆர்ச் கன்ஸ்ட்ரக்டர்னா எம்டி கன்ஸ்ட்ரக்டர், அதுக்கு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லுவோம். ஃபுல் ஆர்ச்னா இந்த வேரியபிளை வச்சு நம்மளுக்கு கிரியேட் பண்ணுற கன்ஸ்ட்ரக்டர். ரைட். அது எப்படின்றத லேசாக கிரியேட் பண்ணலாம். இன்டெலிஜேல ரைட் கிளிக் பண்ணுங்க. இதில் ஜெனரேட். இதில் வந்து கன்ஸ்ட்ரக்டர் இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்டை பிடிச்சிக்கிட்டு அப்படியே இது இத்தனை வேரியபிள் 3 வேரியபிள் இருக்குது. அந்த 3 வேரியபிள் எனக்கு தேவை. அதாவது ஃபுல் ஆர்ச் கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணுறேன்னா கிளிக் ஓகே பண்ணிங்கன்னா ஃபுல் ஆர்ச் கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் ஆயிடுச்சு. இந்த கன்ஸ்ட்ரக்டர் என்னன்னா இந்த கிளாஸ் நேமில் வந்து நமக்கான மெத்தட் கிரியேட் பண்ணுறதுனால அது கன்ஸ்ட்ரக்டர் அமையும். பார்த்தீங்கன்னா கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர். ரைட். இதே நேமில் வந்து நம்ம கிரியேட் பண்ணுறது தான் கன்ஸ்ட்ரக்டர் கிளாஸ் நேம். இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் இது வந்து நம்ம ரைட் இது வந்து கன்ஸ்ட்ரக்டரால் கிரியேட் பண்ண நேம் அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பர். இது வரையால் தான் வேல்யூஸ் வரும் நமக்கு. இந்த வேல்யூஸை வந்து நம்ம அசைன் பண்ண ப்ரைவேட் வேரியபிளுக்கு வந்து பாஸ் பண்ணி நமக்கு ஈக்குவல் பண்ணும். ரைட். இதுதான் வந்து நமக்கான கன்ஸ்ட்ரக்டர். தான் வந்து நம்மளோட பேராமீட்டரிஸ் கன்ஸ்ட்ரக்டர் ஆர்கியூமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லுவோம். அடுத்த டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர்னா நமக்கு ரைட் கிளிக் பண்ணி இதில் வந்து நம்ம ஜென்ரேட் கொடுத்து இந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து சிலெக்ட் நன்னு கொடுத்தீங்கன்னா இது பிளாங்க் கன்ஸ்ட்ரக்டர். இதுக்கு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லுவோம். ஓகே. இப்படி தான் நான் வந்து என்கேப்சுலேஷன் வந்து செய்கிறது. ரைட். இது வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் ஜாவாவில் வந்து ஃப்ரேம் ஒர்க்ஸ் எல்லாம் செய்கிறது ரொம்ப முக்கியம். ரைட். அடுத்த வந்து ரைட் கிளிக் பண்ணி ஜென்ரேட்டில் போயிட்டு கெட் அண்ட் செட் மெத்தட்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். அதில் அடுத்த பார்த்தோம்னா நமக்கு 3வது விஷயம் நம்ம கொடுத்துருக்காங்க கிரியேட்டிங் த கெட் அண்ட் செட் மெத்தட்ஸ். இதில் தான் நம்ம வேல்யூஸ் எடுக்கிறது ரெட்ரீவ் பண்ணுறது எல்லாமே செய்கிறது டெவலப்பில் இந்த கான்செப்டில் தான். ஓகே. இப்போ அதில் வந்து கெட் அண்ட் செட் மெத்தடில் ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டு இது 3 வேரியபிளையும் செலக்ட் பண்ணிட்டு ஓகே பண்ணால் உங்களுக்கு கெட் ஆகும். அப்புறம் கெட் ஆன வேல்யூவை செட் ஆகணும். அட்ரஸை கெட் பண்ணுறோம் செட் பண்ணுறோம், ஃபோன் நம்பரை கெட் பண்ணுறோம் செட் பண்ணுறோம். இந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணுறோம். ரைட்.
ஓகே, இதுதாங்க இந்த 3 ப்ராசஸ்ல தான் நம்மளுக்கு வந்து நம்ம ஃபுல் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் ஒன்று நம்ம செய்யறது. ரைட், இந்த 3 ப்ராசஸை வச்சு தான் நம்ம ஒரு ஃபுல்லி அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் ஒன்று செய்யறது. ரைட், அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதை வந்து நமக்கு நம்ம வந்து இதை வந்து ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்க்குற நேரம் நான் வந்து இன்னொரு கிளாஸ் ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு விளங்கும். இதுக்கு சொல்றது வந்து மெயின்னு சொல்லி. மெயின் கிளாஸ்ல தான் நமக்கு வந்து மெயின் மெத்தடை நம்ம செய்ய போறோம். அது எப்படி வரும்? பப்ளிக் ஸ்டாட்டிக் void main string args. ரைட், இப்போ இதுக்குள்ள நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த கிளாஸ்ல உள்ள விஷயங்கள் எல்லாம் எனக்கு எடுக்கணும்னா, ரைட், எனக்கு இந்த மெயின் கிளாஸ்ல இந்த கிளாஸ்ல ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணணும். இந்த ஆப்ஜெக்டை கிரியேட் பண்றதுக்கு இந்த கிளாஸை முதல்ல எழுதுறாங்கன்னா கஸ்டமர் எழுதினதுக்கு அப்புறம் இப்போ இன்டெலிஜேல பொறுத்தவரை நமக்கு ஈஸியாக ஆப்ஜெக்டை வந்து அதே வந்து எங்களுக்கு வந்து கொடுத்துக்குவோம் பாருங்க. சி அடிச்சு கஸ்டமர் இந்த ஆப்ஜெக்ட் இந்த நேம்லேயே நமக்கு வந்து கிரியேட் பண்ணிக்கும். கஸ்டமர் இது வந்து கேபிட்டல் இருக்கு, சிம்பிள் இது வந்து சிம்பிள்ல நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். நியூ கஸ்டமர் இப்படி கொடுத்துட்டு இப்போ பாருங்க எப்படி இது வேல்யூஸ் பாஸ் ஆகுதுன்னு. இப்போ நமக்கு வந்து ஃபுல்லி அதாவது செட் ஆல் த ஃபுல் ஆர்ச் கன்ஸ்ட்ரக்டர்னா நமக்கு எல்லா வேல்யூஸும் செட் ஆகும். செட் ஆகுதுன்னா இப்படி இப்போ பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் வந்து 3 வேல்யூ செட் பண்றேன். என்னென்ன வேரியபிள்ஸ் கொடுத்துருக்கேன்? நேம், அட்ரஸ், ஃபோன் நம்பர். நான் ஃபர்ஸ்ட் அவுட்புட்டை காட்டுறேன். நேம்க்கு வந்து ஜான் கொடுக்குறேன். அட்ரஸ் வந்து நான் வந்து இந்தியா கொடுக்குறேன். ஃபோன் நம்பரை கொடுக்குறேன். எப்படி கொடுக்குறேன்? இப்போ இதை ஒர்க் பண்ற நேரம் எப்படி ஒர்க் பண்ணோம்னா பாருங்க, இப்படி ஒர்க் பண்ணோம்னா பாருங்க. இப்போ இதை வந்து நான் ரன் பண்ணோம்னா, இப்போ நான் என்ன பண்ண போறேன், இதில் வந்து நான் ஒரு பிரிண்ட் ஒன்றும் பண்ணலை, ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நான் ஒன்றும் பண்ணல. சும்மா நம்ம இந்த ஜான் இந்தியா அண்ட் இது அவ்வளோத்தையும் கொடுத்துருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம வந்து ரன் பண்ணோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா செலக்ட் மெயின், இதை செலக்ட் பண்ணிட்டு ரன்னு சொல்லி கொடுக்குறேன். நமக்கு ஒரு ரிசல்ட் வரல, ஏன்னா இந்த ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நான் பிரிண்ட் பண்ணலை. இதே வந்து நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணால் இது பிரிண்ட் ஆகி ஒர்க் பண்ணும். ஓகே, இப்போ நான் வந்து இதை என்ன பண்ண போறேன் இப்போ உங்களுக்கு வந்து காட்டுறதுக்கு. இப்போ பாருங்க, நான் வந்து எழுதி இருக்கிறது வந்து இதில் வந்து நான் வந்து ஒவ்வொன்றையும் வந்து நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். ரைட், இதை நார்மலாக இந்த மாதிரி எடுத்து காட்டலாம். ரைட், இப்போ வந்து என்ன பண்ண போறேன்னா ஸ்டவுட் ஒன்று போட்டு SOUTன்னு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து system dot out dot println எழுத தேவை. இப்போ இந்த ஆப்ஜெக்ட்ல வந்து கஸ்டமர்னு சொல்லி எழுதிட்டு டாட் கெட் நேம் எழுதுனீங்கன்னா இப்போ பாருங்க என்ன பிரிண்ட் பண்ணி காட்டுன்னு. நீங்க எழுதுன ஜான் வந்து பிரிண்ட் ஆகுவார். ஜான் வந்துச்சு. இதே செலக்ட் பண்ணிட்டு நான் திரும்ப என்ன சொல்றேன், அடுத்தது வந்து இதே ஆப்ஜெக்ட் கஸ்டமர் ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணிட்டு அடுத்தது வந்து நான் கெட் பண்றேன் அட்ரஸ். இப்போ என்ன பாஸ் பண்ணோம், நமக்கு இந்தியா பிரிண்ட் பண்ணி. இது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னா, இப்போ வந்து என்ன சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்ல கஸ்டமர் ஆப்ஜெக்ட் நீங்க எடுத்துட்டீங்க. இது இந்த 3 டேட்டா ஸ்டோர் ஆகுது. அப்போ நான் கெட் நேம்னா கெட் நேம்க்கு என்ன இருக்கு, இதான் ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் கெட் நேம்னா இது அப்படியே போங்க இங்க போய் எந்த கன்ஸ்ட்ரக்டர்ல இதுல போட்டுட்டு இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து பெராமீட்டரிஸ் டேட்டா. இது கிளாஸ் லெவல் டேட்டா. பெராமீட்டர்ல வர டேட்டா அங்க நீங்க கொடுக்குற டேட்டா வந்து கன்ஸ்ட்ரக்டர்ல இருந்தா இருக்கு. இந்த 3 ஃபீல்ட்ஸும் பாருங்க பொருத்தமா இருக்கணும். 3 ஃபீல்ட்ஸ்க்கும் டேட்டா இருந்தா தான் இங்க வரும். வந்து இங்க போட்டு இந்த நேம்க்கு செட் பண்ணிட்டு இந்த நேம்க்கு செட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணும், செட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ண போறீங்க, இந்த டேட்டாவை எடுக்கிறீங்க. இதான் இந்த நேம்ல உள்ள டேட்டாவை எடுக்கிறீங்க. அப்ப நேம், இந்த நேம்ல உள்ளது நம்ம கெட் நேம்னு கால் பண்ற நேரம் நீங்க என்ன டேட்டா கொடுத்துருக்கீங்களோ அதை ரிட்டர்ன் பண்ணுவீங்க. இப்போ ஸ்ட்ரிங்னு கொடுத்தா ரிட்டர்ன் பண்ணி நம்மளுக்கு வந்து நீங்க கெட் நேம்னு கொடுத்தா நீங்க கொடுத்த வேல்யூஸை வந்து பிரிண்ட் பண்ணி கொடுப்போம். அதுங்க நடக்குது. இந்த அட்ரஸ்க்கும் அப்படிதான். நீங்க அட்ரஸ் கொடுக்குற நேரம் இந்த அட்ரஸ் வந்து எங்க வருவாரு, இங்க வருவாரு. ரெண்டாவது இதுல மதர் அட்ரஸ் இது வந்து நம்மளுக்கு வந்து பெராமீட்டர், அதாவது வந்து இந்த கன்ஸ்ட்ரக்டர் வழியால வர டேட்டா. இந்த டேட்டா வந்து கிளாஸ் லெவல் டேட்டாவுக்கு வந்து செட் பண்ணணும் கிளாஸ்ல உள்ளதுக்கு. ஓகே, இது வந்து இந்த வேரியபிள்ஸ் வேற இந்த வேரியபிள்ஸ் வேற. ஓகே ரைட், இது வந்து நமக்கு கன்ஸ்ட்ரக்டர்ல வந்து நம்ம கிளாஸ் லெவல் டேட்டாவுக்கு செட் பண்ணுவோம். செட் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகும், இந்த டேட்டா வந்து நம்ம கெட் மெத்தட்ல வந்து நமக்கு எடுத்துட்டு இதை ரிட்டர்ன் பண்ணோம்.
நமக்கு ரிட்டர்ன் பண்ணால் தான் இங்கே நமக்கு வந்து கெட் அட்ரஸ்ன்னு எழுதுறது வந்து இங்கே நீங்கள் கொடுத்தது வந்து அங்கே பிரிண்ட் பண்ணி காட்டும். ஓகே, ஒர்க் ஆகுது. இப்போ நமக்கு இன்னொரு விஷயம் இருக்கு. நமக்கு வந்து இங்கே வந்து நம்ம 2 டேட்டாங்க வந்து நம்ம டேட்டா வந்து இங்கே கொடுக்கல. இப்போ நமக்கு வந்து டேட்டாங்கன்னு இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்னொரு விஷயம் இருக்கு. இதுவும் நல்லா இது வேணும். நமக்கு வந்து ஒரு டேட்டா தான் இருக்கு, இந்த 3 டேட்டா இல்லை. இப்போ 3 டேட்டா தானே போடணும். இப்போ ஒரு டேட்டாவை போட்டோம்னா வர இயலாது நமக்கு. இப்போ ஜான் மட்டும் நான் எழுதுனோம்னா கன்ஸ்ட்ரக்டர் ஒர்க் பண்ணாது. ஏன்? இங்கே வந்து 3 டேட்டா இருக்குங்க. பாருங்க 3 டேட்டா இருக்கு. அப்போ நான் ஒரு டேட்டாவுக்கு நான் வரையல. இந்த பேராமீட்டர் இஸ் ஸ்பெல். அப்படின்னா இங்கே ஒரு பேராமீட்டருக்கு நம்ம கிரியேட் பண்ணணுங்க. ரைட்? அதோட அப்படி கிரியேட் பண்ணுற நேரம் நம்ம என்ன பண்ணுவோம்னா அது இந்த மாதிரி செய்யலாம். ஈஸியாக இதை அப்படியே மெத்தட் அப்படியே காப்பி பண்ணிட்டு கீழே போட்டு ஒரு ஆர்கியூமெண்ட் மட்டும் நம்ம செட் பண்ணணும். இதை அப்படியே எடுத்துட்டு நேம். இப்போ பாருங்க, இப்போ சரி. ஏன்னா இந்த இதுக்கு வந்து பார்ப்போம் எந்த கன்ஸ்ட்ரக்டர்ல பொருத்தமா இருக்கு ஆர்கியூமெண்ட் வந்து. இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டர்ல பொருத்தமா இருக்கும். நமக்கு ரிசல்ட் வந்து பிரிண்ட் பண்ணி கொடுப்பாரு. இப்போ நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தோம்னா இந்த ஜான் வந்துச்சு. ரைட்? இந்த மாதிரி நீங்களும் வந்து உங்களுக்கு வந்து டேட்டாஸ் எல்லாம் ஒரு 2 டேட்டா தான் இருக்கு, ஒரு டேட்டா இல்லை, அந்த மாதிரி சந்தர்ப்பங்களை வந்து இந்த மாதிரி நீங்களும் வந்து செஞ்சுக்கிறோம். அதனாலதான் இந்த ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். இங்க போற நேரம் எத்தனை ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்குதுன்றதை பார்க்கணும். 2 ஆர்கியூமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா இங்க நீங்க என்னது இந்த ஃபோன் நம்பர் எடுத்துட்டு இது கீழே இதையும் எடுத்துட்டு இன்னொரு கன்ஸ்ட்ரக்டர் ஒன்று கிரியேட் பண்ணணும். ஓகே, அந்த மாதிரி தான் நமக்கான இந்த என்கேப்சுலேஷன் கான்செப்ட் வேலை செய்யுது. இதை நீங்க செஞ்சு பாருங்க. இது ரொம்ப முக்கியம். நீங்க படிப்படியா நீங்க ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன்லாம் செஞ்சுட்டு போற நேரம் ரொம்ப முக்கியம். இதை ரொம்ப படிங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ டியூட்டோரியல்ல அடுத்து வந்து நம்ம இன்னொரு அப்ஸ்ட்ராக்ஷன் சம்பந்தமா